அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 741வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் அட்டைனிங் $1 trillion எக்கானமி பை 2030 as envisaged by தமிழ்நாடு கவர்மெண்ட். அதாவது தமிழ்நாட்டில் $1 trillion பொருளாதாரம் 2030 என்ற அரசின் அறிவிப்பு தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. தமிழக பொருளாதார வளர்ச்சியில் வேளாண்மை மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது என்றால் மிகையாகாது. தமிழ்நாட்டில் உள்ள கூலி தொழிலாளர்களில் 40% அதிகமானோர் வேளாண்மையையே நம்பி உள்ளனர். பொருளாதாரத்தில் வேளாண் துறை நலிவடைந்து வரும் நிலையிலும் கூட இது சாத்தியமாகி வருகிறது. 2024 நிதியாண்டில் மாநில அளவிலான பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஜிடிபி அல்லது ஜிஎஸ்டிபி, அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இன் வேளாண் துறையின் பங்களிப்பு 1.4 டிரில்லியன் ரூபாயாக உயர்ந்துள்ளது. விளக்கமாக சொன்னால், தமிழக ஜிஎஸ்டிபியில் 54% சேவைகளாலும் 33% தொழில் உற்பத்திகளாலும் 13 முதல் 21% வரை வேளாண் துறை மூலமும் தான் வளர்ச்சி ஏற்பட்டு சாத்தியப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டில் 31,55,096 கோடி ரூபாய், அதாவது $365 பில்லியன் அளவுக்கு தமிழகத்தின் பங்கு உயர்ந்துள்ளது. எனவே இந்த சூழலில் $365 பில்லியன் என்பது $1000 பில்லியன் எனப்படும் $1 trillion அளவுக்கு உயர பெரிய வாய்ப்பு இல்லாமல் இல்லை. 2030 ஆண்டுக்குள் இதை நிறைவேற்றியே ஆகும் என்று தமிழக அரசு உறுதி பூண்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் $1 trillion பொருளாதாரம் 2030 என்ற அறிவிப்பில் கூறப்பட்டுள்ள சரத்துக்கள் என்ன, அதில் வேளாண்மையின் பங்களிப்பு என்ன என்பது தொடர்பான தகவல்களை தாங்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று முன்னாள் அதிகாரி ஆவார். இவர் பணி நிறைவுக்கு பின்னர் காட்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், அவருடன் நினைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரம் மூலமாக நடத்தப்படும் 741வது நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மாதத்திற்கு மேலாக நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தற்பொழுது கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வரும் நண்பர் திரு ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நாம் யூடியூப்ல பதிவேற்றம் செய்யும் பொழுது ஏராளமான பேர் பார்த்து அதனை பயனடைந்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இந்த தாய்மண்ணையும் என்னுடைய பெற்றோரையும் வணங்கி நிகழ்ச்சியை துவங்கலாம் என்று இருக்கின்றேன். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றெல்லாம் வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் உழவு தொழிலை பற்றி மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த உழவு தொழிலை, வேளாண் தொழிலை செய்து வரும் வேளாண் பெருமக்கள் படும் கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில்லை.
அவர்களுக்கு தரமான இடுபொருட்கள் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடன் வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. அந்த கடன் வசதிகளை பெறுவதற்கு அவர்கள் மிகவும் ஒவ்வொரு நாளும் வங்கிகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் சென்று கடன் வசதியை பெறுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனையெல்லாம் அரசு சரி செய்தால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், வாழ்வாதாரம் உயரும், வருமானம் பெருகும் என்பதே நம்முடைய கருத்தாகும். இன்றைய நிகழ்ச்சி அதாவது மிகப்பெரிய ஒரு தலைப்பாக வந்திருக்கின்றது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் $1 trillion எக்கானமி, $1 trillion எக்கானமி பை தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் என்பது இன்றைய நிகழ்ச்சி. பல்வேறு அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு துறைகள் இருந்தாலும் மிக முக்கியமான துறையாக கருதப்படுவது நமது வேளாண் தொழிலாகும், வேளாண் துறையாகும். ஏனென்று சொன்னால் எத்தனை தொழில்கள் செய்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையேல் எந்த விதமான ஒரு பணியையும் செய்ய முடியாது. எல்லாவற்றிற்கும் அடிப்படை உணவு. அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயினுடைய நிலைமை இன்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவர்கள விவசாயினுடைய வருமானத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மாத வருமானம் வெறும் 12,000 மட்டுமே வருவதாக ஒரு புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது. இந்த 12,000 கிட்டத்தட்ட என்றைக்கு ஒரு 30,000-ஆக உயருமோ அன்றுதான் விவசாயினுடைய வாழ்க்கை தரம் ஓரளவுக்கு உயர்ந்ததாக கருத முடியும். 12,000 என்பது அதாவது 4 பேர் உள்ள ஒரு குடும்பத்திலே குறைந்தது ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் இருந்தால் மட்டுமே குறைந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். இந்த சூழ்நிலையிலே 12,000 என்பது மிகவும் சொற்பமான தொகை என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அரசு இந்த அதாவது விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு என்ன வழிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி என்னுடைய சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். விவசாயம் செய்வதற்கு தேவையான பணிக்கு ஆட்கள் கட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். பணிக்கு தேவையான ஆட்கள் கிடைக்க வேண்டும். அதாவது அரசியல் ரீதியாக இன்றைக்கு மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் இருந்த போதிலும் அவர்கள் பணியை செய்துவிட்டு அவர்களுக்கு அதிகமான கூலியை கொடுப்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பெரும்பாலான இடங்களிலே அவர்கள் பணி செய்யாமல் அவர்கள் அமர்ந்திருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். அதாவது ஒரு எந்த கிராம பகுதிக்கு சென்றாலும் அந்த கிராமத்திலே வேலை நடைபெறுவதை பார்க்கும் பொழுது நிறைய இந்த வேலையிலே ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளிகள் வேலை இல்லாமல் மரத்தடியை அமர்ந்திருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். அவர்கள் வேலையை செய்துவிட்டு அவர்களுக்கு 8 மணி நேரம் வேலை என்று சொன்னால் அவர்களுக்கு போதுமான அளவு கூலி கிடைப்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவர்களுக்கு அதாவது அந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பணி செய்யக்கூடிய வேலையாட்களை விவசாய தொழில்களுக்கு மடைமாற்றிவிட்டால் மட்டுமே விவசாய தொழிலை காப்பாற்ற முடியும் என்ற நிலை தற்பொழுது இருந்து வருகின்றது. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி முழுமையாக கவனத்தில் கொண்டு அந்த விவசாயிகளுக்கு இந்த வேலையாட்களை
விவசாய பணிகளுக்கு அமர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்தபடியாக வேளாண் தொழிலுக்கு இன்றைக்கு விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள், தரமான இடுபொருட்கள் கிடைப்பதில்லை. நியாயமான விலையில் இடுபொருட்கள் கிடைப்பதில்லை. அந்த இடுபொருட்கள், அதாவது விதைகளாக இருந்தாலும் சரி, பயிர் பாதுகாப்பு மருந்துகளாக இருந்தாலும் சரி, பயிர் பாதுகாப்பு கருவிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மெஷினரிஸாக இருந்தாலும் சரி, தேவையான அனைத்து இடுபொருட்களும் அதாவது ஒரு தரமுள்ளதாகவும் நியாயமான விலையிலும் கிடைப்பதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்திலே அரசினால் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் விவசாயிகள் தெரிந்து கொள்ளும் வகையிலே விளம்பரப்படுத்த வேண்டும். பெரும்பாலான கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளை கேட்டால் அவர்களுக்கு அரசிலே செயல்படுத்தப்படும் எந்த திட்டங்களும் தெரிவதில்லை. அவர்கள், அதாவது ஒரு கிராமத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு 10% விவசாயிகள் கூட அந்த திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அவர்கள் அந்த திட்டங்களினால் ஏற்படக்கூடிய பலன்களை அனுபவிப்பதில்லை. எனவே அந்த விவசாயிகள் அவர்கள் அனைத்து திட்டங்களையும் தெரிந்து கொள்ளும் வகையிலே அவர்களுக்கு அதை விளம்பரப்படுத்த வேண்டும். மேலும் தற்பொழுது இன்றைக்கு சொல்லக்கூடிய $1 trillion என்று சொல்லக்கூடிய ஒரு, அதாவது ப்ரொபோசல், கவர்மெண்ட் ப்ரொபோசலை எட்டுவதற்கு தொழில்நுட்பங்கள் மட்டுமே மிக முக்கியமாக ஒரு காரணியாக இருக்கின்றது. கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் வகையிலே செயல்படுத்தப்படுமே இருக்க முடியாது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த அனைத்து தொழில்நுட்பங்களும் விவசாயிகளுடைய நிலங்களிலே செயல்படுத்துவதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும். அந்த திட்டம், அதாவது ஒரு சிறிய விதை நேர்த்தியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு அவர்கள் அதனை ஏற்றுமதி செய்வதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, அனைத்தும் விவசாயிகள் தெரிந்து கொண்டு செயல்படுத்துவதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் வெறுமனே வீணாக போகாமல் அதை விவசாயிகள் செயல்படுத்துவதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மட்டுமே எடுக்க முடியும். தனியார் நிறுவனங்கள், அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்கள் அதை விவசாயிகளுக்கு அந்த தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுத்தாலும் கூட அரசினால் மட்டுமே முழுமையாக அதை செயல்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாயிகள் தங்கு தடையின்றி, மிக முக்கியமான இது கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது விவசாயிகள் தங்கு தடையின்றி சாகுபடி செய்வதற்கு தேவையான கடன் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அது கிராம தொடக்க கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி, அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாக இருந்தாலும் கடன் வசதிகள் கிடைப்பதற்கு வேண்டிய உத்தரவாதத்தை அரசு வழங்க வேண்டும். அந்த உத்தரவாதம் இருக்க வேண்டும். அதே சமயத்திலே தனியார் நிதி நிறுவனங்களிலே விவசாயிகள் கடன் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து அதாவது அவர்களுக்கு குறைந்த வட்டியிலே எவ்வாறு, அதாவது வங்கிகள் 6% வட்டியிலே கடன் கொடுக்கின்றனவோ அதே போல் தனியார் நிதி நிறுவனங்களும் அவர்களுக்கு கடன் வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். அரசு அந்த கட்டுப்பாடுகளை விதிக்குமேயானால் கூடிய விலை கிடைக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விளைபொருட்கள் விற்பனையில் இடைத்தரகர்கள் ஈடுபடுவதை தடுக்க அரசு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தால் எங்கு பார்த்தாலும் இடைத்தரகர்கள், அதாவது அனைத்து கஷ்டங்களும் பட்டு சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிக்கு ஒரு கிலோவிற்கு 10 ரூபாய் என்றால், அதே இடைத்தரகர்கள் அந்த 10 ரூபாயை அவர்கள் ஈஸியாக பெற்றுக்கொண்டு செல்கின்றார்கள். அதனை தடுப்பதற்கு அரசு அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை, அந்த இடைத்தரகர்களை கண்டுபிடித்து அந்த இடைத்தரகர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஒழிப்பதற்கு, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறைப்பதற்கு கட்டுப்பாடுகளை அரசு விதித்தால் ஒழிய விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலைகள்
என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மாவட்டந்தோறும் ஒவ்வொரு ஒவ்வொரு பயிரிலும் அதிக மகசூல் எடுக்கும் விவசாயிகள் இப்ப அதாவது ஆர்வம் ஆர்வம் மிகுதியாக உள்ள விவசாயிகள் இருக்கின்றார்கள். விவசாயிகள் அவ்வாறு ஆர்வம் மிகுதியாக உள்ள விவசாயிகள் பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய விவசாயிகள் தேர்ந்தெடுத்து அனைத்து பயிரிலும், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் 38 மாவட்டங்கள் இருக்கின்றது சொன்னால் அனைத்து மாவட்டங்களிலும் ரிஷி விக்யான் கேந்திரா இருக்கு. கேவிகா வேளாண் அறிவியல் நிலையத்து கூட நாம நம்ம டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட் அனைத்தும் நாம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு செயல் விளக்கங்கள் செய்து காண்பித்து அந்த அனைத்து தொழில்நுட்பங்களையும் விவசாயிகள் கடைபிடிக்கும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பட்சத்திலே அந்த தொழில்நுட்பங்கள் முழுமையாக விவசாயிகளுக்கு சென்றடையும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதனையெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையில ஒரு பாப்புலேஷன் 21-22 21-22 7.5 கோடி தமிழ்நாட்டுல. ஜிடிபியை பொறுத்தவரையில அப்ப பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்தியன் ரூபில 20.6 லேக் குரோர் இருந்தது. அப்ப அதே பீரியட்ல பாத்தீங்கன்னா, அதாவது எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த ஜிடிபியை பொறுத்தவரையில செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் என்னன்னாக்கா அப்ப ஜிடிபி 23.5 லேக் குரோர்ஸ் தான். நம்ம குரோர்ஸ் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய கோலை பொறுத்தவரையில என்னன்னாக்கா, அதாவது 2031ல $1 trillion நாம கொண்டு வரணும்ன்றதுதான் நம்முடைய கவர்மெண்ட்டினுடைய ஒரு கோல் செட் பண்ணிருக்காங்க. அந்த கோல்ல நமக்கு அப்ப 7 to 8 இயர்ஸ்ல அக்ரிகல்ச்சர்ல நாம ஒரு 18% growth காமிச்சாதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு அதாவது ஜிடிபி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி செக்டார்னு இருக்கு. அதுல பிரைமரி செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங் இதெல்லாம் அது 16% அவங்களுடைய, அதாவது வரக்கூடிய இன்கம்ல ஒரு 16% வரணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா மத்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ல 18%, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல 18%, அதுல மத்த ட்ரேட் அண்ட் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் பொறுத்தவரையில 18%. இதுல மத்த செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா ரியல் எஸ்டேட், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ்னா ஒரு 18%. இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணி நம்ம வரும்பொழுது நமக்கு இந்த கோலை செட் பண்ண முடியும், கோல் அடைய முடியும். அதாவது $1 trillion என்ற ஒரு கோலை அடைய முடியும்னு சொல்லி அவங்க ஒரு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு முக்கியமா நம்ம அக்ரிகல்ச்சர்ல ஃபுட் ப்ராசஸிங் ஒரு முக்கியமான செக்டாரா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபுட் ப்ராசஸிங்ல அதுல பிரைமரி செக்டாரா ஐடென்டிஃபை பண்ணி அதுல ஸ்மாலஸ்ட் ஷேர்னாக்கா, அதாவது நம்ம முக்கியமா எக்கானமிய அதிகமா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னாக்கா டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுல டெல்டா டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துட்டோம்னா நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். அதுல 60% லேண்ட் கல்டிவேட்டட் ஏரியா இருக்கு. அடுத்தது நமக்கு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங், அதாவது மெரைன் ஃபுட் ப்ராசஸிங் ஹப்ன்ற பொறுத்தவரையில தூத்துக்குடி, திருநெல்வேலி ஏரியாவில் செட் பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஏன்னா ஃபுட் ப்ராசஸிங்ல, அதாவது மெரைன் ஃபுட் ப்ராசஸிங் ஹப்னு சொல்றோம் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி ஏரியா. அடுத்தது முக்கியமா நம்ம இந்த செக்டார்னு பார்த்தோம்னா அதுல ஃபுட் கிரெயின் வேல்யூ செயின் சொல்றோம்.
அடுத்தது புரோட்டீன் வேல்யூ செயின் சொல்றோம், ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி ஒரு 4 வேல்யூ செயினை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபுட் கிரெயின் வேல்யூ செயின், புரோட்டீன் வேல்யூ செயின், ஹார்டிகல்ச்சர் வேல்யூ செயின், கமர்ஷியல் கிராப்ஸ் இப்படின்னு 4 வேல்யூ செயினை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து நாம பண்ணோம்னா நம்முடைய ஜிடிபி இன்க்ரீஸ், அக்ரிகல்ச்சர் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நாம ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்பொழுது இந்த ஃபுட் கிரெயின் வேல்யூ செயின்ல வந்து மில்லட் ப்ராசஸிங், அது க்ரோயிங் ஆஃப் ஆயில் சீட் கிராப்ஸ், அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் அனிமல் ஃபீட்ஸ், இதை வந்து ஃபுட் கிரெயின் வேல்யூ செயின்ல வந்து நாம இதை வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. புரோட்டீன் வேல்யூ செயின் பொழுது அது வந்து பவுல்ட்ரி ரிலேட்டட், எக்ஸ், பவுல்ட்ரி எக்ஸ்பான்ஷன், அப்புறம் டைரி ப்ரொடக்ஷன், அப்புறம் இன்லேண்ட் ஃபிஷிங், அது மாதிரி வந்து இந்த ஐட்டத்துல வந்து நாம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது புரோட்டீன் வேல்யூ செயினை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹார்டிகல்ச்சர் செக்டாரை பொறுத்தவரையில எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அதிக அளவுல வந்து பேக் ஹவுசஸ் வந்து நாம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதே சமயத்துல அதுல பேக் ஹவுசஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்னும் பொழுது முக்கியமான கிராப்ஸை வந்து பார்த்தோம்னா மேங்கோ, பனானா, எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து அடுத்தது வந்து சித்தா அண்ட் மெடிசனல் பிளான்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஹார்டிகல்ச்சர் செக்டார்ல வருது. கமர்ஷியல் கிராப்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா அதுல வந்து வேல்யூ ஆடட் டீ ப்ராடக்ட்ஸ், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் வந்து கமர்ஷியல் கிராப்ஸ்ல வருது. இப்ப இது எப்படி வந்து நாம இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னா, அதாவது ஃபார்மரை வந்து ஒரு கிளஸ்டர் டெவலப்மெண்ட் மூலமா வந்து நாம வந்து பண்ணும்பொழுது கிளஸ்டர் அப்ரோச் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கிளஸ்டர் அப்ரோச்னு சொல்லும் போது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஃபுட் டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு, அதாவது இப்ப கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சொன்னா அங்க வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து அதிகமா இருக்கு. ஜாக் ஃப்ரூட்டை வந்து அதை வந்து நாம கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல வந்து ஒரு நிறைய வந்து அந்த ஜாக் ஃப்ரூட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அது வந்து விவசாயிகளுடைய ஒரு வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில ஒரு கிராப், ஸ்பெசிபிக்கா ஒரு கிராப், திருச்சி பனானா திருச்சி, அப்புறம் இந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல எம்எஸ்எம்இஸ் இருக்குல்ல, அதாவது மார்ஜினல் ஸ்மால் மீடியம் என்டர்பிரினர்ஸ், அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதுல ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ், மைக்ரோ கோல்டு ஸ்டோரேஜ், பேக் ஹவுசஸ், கிரீன் ஹவுசஸ் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான வந்து ஒரு, அதாவது நம்முடைய, அதாவது இந்த கோல் அடையறதுக்கு இதெல்லாம் வந்து நாம வந்து கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய அதாவது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து முக்கியமா வந்து சப்போர்ட் வந்து அடிஷனல் சப்போர்ட்னு பார்க்கும்பொழுது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் எனேபிளிங் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அக்ரி வேல்யூ செயின் குரோத் ரொம்ப முக்கியமானது. அடிஷனல் சப்போர்ட்னு சொல்லும்போது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுல வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுதான் மிக முக்கியமானது. அதாவது எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் அந்த டெக்னாலஜி வந்து தொழில்நுட்பம் இல்லாமல் அந்த துறையை வந்து வளர்ச்சி அடைய முடியாது. அந்த தொழில்நுட்பத்தை வந்து முழுமையாக கடைபிடிக்கும் பொழுதுதான் விவசாயிகளுடைய, அதாவது ஈல்ட ஒவ்வொரு கிராப்லையும் ஈல்ட இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவருடைய வருமானத்தை பெருக்க முடியும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த முக்கியமா ஃபோர்காஸ்ட், விவசாயிகளுக்கு வந்து அந்த ஃபோர்காஸ்ட்ன்றது மிக முக்கியமானது. அதுல சர்வே பண்றது, அதாவது ப்ரொடக்ஷன் சர்வேஸ், கண்டக்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்வேஸ், ஃபோர்காஸ்ட் வால்யூம்ஸ், இதெல்லாம் வந்து
எல்லா சுச்சுவேஷன்லயும் விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும் பொழுது இப்ப எக்ஸ்போர்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. நம்முடைய எக்கானமியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட் செக்டார் வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு செக்டார் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த எப்பிடா மூலமாக நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்கள வந்து நிறைய பீப்புளை வந்து அதுல ரெஜிஸ்டர் பண்றது, ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து வேண்டிய அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அப்பிடா செஞ்சுட்டு இருக்கு. அந்த அப்பிடா மூலமா செய்யும் பொழுது அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்முடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் பார்த்தோம்னாக்கா ரைஸை பொறுத்தவரையில 24 to 25% வந்து யுஎஸ், சைனா, யுஏஇ, சவுதி அரேபியா இந்த கண்ட்ரிகளுக்கு தான் நாம வந்து அதிகமா வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் வந்து பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்பொழுது ஆர்கனைசரா பண்ணி 17 கண்ட்ரிகளுக்கு வந்து நாம வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அப்பிடா செஞ்சிருக்கு. அப்பிடான்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது அக்ரி ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த அப்பிடா இருக்கு. அந்த அப்பிடாவில் வந்து போய் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குது. அவர்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து ஒரு 5 lakhல இருந்து ஒரு 5 crore வரையில அவர்களுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப அப்பிடாவுடைய மிக முக்கியமான பணிகளா இருக்கு. தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்தவரையில இதுல வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றது வந்து தமிழ்நாடுடைய பட்ஜெட்டு. தமிழ்நாடு பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டோம்னா 24-25 வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பங்களிப்பு 50,873 crores வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து அந்த 24-25 வந்து பாத்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் இயர்ல அது வந்து இப்ப ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல பாத்தீங்கன்னா 52,491 கோடி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா அதாவது டோட்டல் அவுட்லேன்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து 2024-25 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட்டினுடைய டொமஸ்டிக் ப்ராடக்டை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 31,55,096 கோடின்றது வந்து அதாவது ஒரு ப்ரொபோசல் வச்சிருந்தாங்க. அதே சமயத்துல எக்ஸ்போர்ட் ப்ரொஜெக்டட் வந்து ப்ரொபோசல் பொறுத்தவரையில அவ்வளவு இருக்கு. அதே சமயத்துல வந்து எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4,12,504 கோடியாக இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய டெப்டை பொறுத்தவரையில அதாவது கடன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது 8,47,022 கோடி இருக்கு. 8,47,022 கோடின்னு சொல்லும் பொழுது அதாவது கடன் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றதுதான் இப்போதைய ஒரு ட்ரெண்டா இருக்கு. அதே சமயத்துல அடுத்த இது பாத்தீங்கன்னாக்கா மார்ச் 31 இந்த மார்ச் 31, 2025 இதே கவர்மெண்டினுடைய டெப்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 9,55,690 கோடி இருக்குன்னு வந்து கணிச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டுக்கு வந்து ஷேர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா பட் வந்து கவர்மெண்டுடைய ப்ரொபோசல் வந்து அதிகமா இருக்கு. அதே சமயத்துல வந்து டெப்ட் வந்து தொடர்ந்து அதிகமாகிட்டே போகுது. அந்த அந்த கடனை வந்து குறைக்கிறதுக்கு வந்து என்னன்னாக்கா வேண்டிய வசதிகளை செய்யறதுக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில முக்கியமா நாம செய்ய வேண்டியது என்னன்னா அதாவது நாம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து
வசதிகளை செய்து கொடுத்து அந்த தொழில்நுட்பங்களை வந்து சரியா நாம வந்து கடைபிடித்தால் மட்டுமே அவர்களுக்கு இப்ப நாம சொன்ன அந்த பரிந்துரைகள்லாம் சரியா கடைபிடித்தால் மட்டுமே இந்த விவசாயிகளுடைய நம்ம அதாவது ஈல்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், வருமானத்தை பெருக்க முடியும், வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். அதற்கு வந்து என்னன்னா நம்ம சொல்றது என்னன்னா அந்த இப்ப இருக்கக்கூடிய பர் கேபிட்டா இன்கம் வந்து 12,000 ரூபாய் இருக்கு. அந்த 12,000 ரூபாயை வந்து குறைஞ்சது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாயை உயர்த்துவதால் மட்டுமே நம்ம விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும், அந்த வருமானத்தை உயர்த்த முடியும். அதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான கோரிக்கை. இதுல வந்து மற்ற செக்டாரை பத்தி நாம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டார்ல அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் மிக முக்கியமான. மற்ற துறைகள் இருந்தாலும் அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், செரிகல்ச்சர், மற்ற அனிமல்ஸ் பற்றி இருந்தா கூட, அதாவது மேஜர் இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு துறைன்னு சொல்லும்போது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். இதுல வந்து நாம அரசாங்கம் வந்து அவர்களுக்கு வேண்டிய, அதாவது விவசாயிகளுக்கும் சரி, அதாவது துறையிலே பணி செய்யக்கூடிய அலுவலர்களுக்கும் அவர்களுக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, இந்த அதுபோல வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து மிக முக்கியமான ஒரு துறை. அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதிக ஃபண்ட்ஸ் ஒதுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலும் இருக்கின்றது. இதெல்லாம் செய்யும் பொழுது விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வழியாக அமையும் என்று சொல்லி, அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இப்ப இந்த $1 trillion எக்கானமி என்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டா இருக்கிறதால அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால் நாம் அனைவரும் வந்து அதன் மூலமாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் அட்டைனிங் $1 trillion எக்கானமி பை 2030 as envisaged by தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாட்டின் $1 trillion பொருளாதாரம் 2030 என்று அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் திரு கே ராசு, முன்னாள் துணை இயக்குனர் வேளாண் துறை. இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் 20ஆம் தேதி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.